Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்பில் லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமத்தாவுப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த காலை விளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைகளுக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தாவே அந்த வார்த்தைகளை மெய்ப்பிக்கும்படியாக நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை உடைய வார்த்தைகளை உயர்த்தி பிடிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ఎన్ని తలిసినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. ఎన్ని తలిచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. నీ వాక్కుకై వేచియుండిని, నా ప్రార్థన ఆలకించుమా ప్రభువా, నా ప్రార్థన ఆలకించుమా. ఎన్ని తలిచినా ఏది అడిగినా జరిగేది నీ చిత్తమే ప్రభువా, జరిగేది నీ చిత్తమే. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். யோபின் புத்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று யோபு சொல்லுகிறதாக எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, 18 வருடங்களாக தனது சரீரத்தில் பாடுகளை அனுபவித்த தேவதாசனாகிய யோபு அவரது உபத்திரவம் முடியும் தருவாயில், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தரிடமிருந்து நன்மைகளை பெற்றவர் அதை கண்டு மகிழ்வது போல அவரை இந்த உபத்திரவத்தின் மத்தியிலே மகிமைப்படுத்தி பேசுகிறார். அத்தனை பாடுகளின் மத்தியிலேயும் அவர் தமது உபத்திரவ பாதையை நினைத்து ஒரு நாளும் கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமைக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் அவர். நமது வாழ்வில் இன்று கர்த்தரது சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிந்த உடனேயே நமக்கு செய்ய வேண்டிய அநேக நன்மைகளை கர்த்தர் செய்து வருகிறார். அப்படித்தானே யோபின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, எல்லா உபத்திரவத்தின் மத்தியிலும் கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் துதித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்வார். இப்படியாக நான் செய்த ஒரு சின்ன காரியத்துக்கு எவ்வளவு பெரிய ஒரு நன்மை கர்த்தர் செய்தார் என்று இந்த நாளிலே சாட்சியாக நாம் கேட்போமா? கர்த்தருடைய நாமம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, சாதாரணமாக ஆராதனை வேளையிலே சில நேரங்களிலே நான் வேற மொழி பாடல்களையும் பாடுவது உண்டு. அந்த பழக்கம் எனக்கு இருந்ததை பாடிக்கொண்டிருந்தேன். திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் ஆராதனை வேளையிலே அடுத்த வாரம்
நீ ஒரு தெலுங்கு பாடலை பாடு என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அப்போ தெலுங்கு பாடல்கிட்ட யார்கிட்ட போய் நான் சினிமா துறைகளிலே பாடிக்கொண்டிருந்த நாட்களிலே நான் தெலுங்கெல்லாம் பாடுவேன். கர்த்தரை குறித்த பாடல்கள் தெலுங்கு பாடல்கள் எங்கே போய் தேடணும் அப்போ எனக்கு தெரியல. இது கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாலே நடந்த சம்பவம். அப்போ ஆண்டவர் சொன்னார், உனக்கு முன்னால் தரையில் சுரேஷ் ஒரு தம்பி உட்கார்ந்துருக்கான் தெரியுமா, அவன் ஆந்திராவை சேர்ந்தவன், அவனுக்கு தெரியும் ஒரு பாட்டு, நிறைய பாடல்களும் பாடுவான், அவனை கேட்டு நீ கற்றுக்கன்னு சொன்னார். இது சபை முடிந்த உடனே இந்த காரியத்தை சாட்சியாகவே நான் சொல்லிட்டு எல்லாரும் மத்தியிலும் எழுப்பி நிற்க வச்சு சுரேஷ் கேட்டேன், நீ தெலுங்காப்பான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ்டர், நாங்கள் ரேணிகுண்டாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, உனக்கு தெரிஞ்ச ஒரு தெலுங்கு பாடலை எனக்கு சொல்லி கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னாரு. இதுக்கெல்லாம் எனக்கு தெரியாது, நீ செய்யன்னு சொல்கிறாரு, அதனால நான் செய்யணும், அவ்வளோதான். சரி சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு மதியானமே லஞ்ச் முடிஞ்சு வீட்டு நந்தவர் வந்த உடனே இன்றைக்கி நான் பாடினேன் பாருங்க, எண்ணி தரிசினா ஏதி அடிக்கினா சரி ஏதி நீ சித்தமே பிரபுவா என்ற பாடலை அவர் எழுதி கொண்டு வந்தார். அதை வச்சு அவர்கிட்ட ஒரு 2-3 தடவை பாட சொல்லி கற்றுக்கிட்டு மறக்காமல் அந்த பேஜை என்னுடைய பாட்டு இதில் பாட்டு புத்தகத்தை வைத்து கொண்டு மேலே போய் அன்றைக்கி ஒரு 4வது கத்த சொல்லுகிற அந்த விலைக்கு காத்திருந்து ஒரு ஆராதனை வேளையிலே ஒரு 3வது 4வது பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை நான் பாடிக்கொண்டிருக்கும் போது திடீரென்று இந்த ஆந்திர மாநிலத்திலே சாரியை வேறு மாதிரி ஒரு மாதிரி கட்டுவாங்க, அந்த மாதிரி கட்டி கொண்டு வேறு விதத்தில் அந்த முந்தானையெல்லாம் போட்டுக்கொண்டு நிறைய பேர் தலையில் தடுப்பாலாம் கட்டி கொண்டு என்ன பண்ணாங்க, ஆண்களும் பெண்களுமாக ஒரு 20 பேர் நடுவில் சபை நடுவில் கைத்தட்டி கொண்டு இந்த பாடலை பாடிக்கொண்டு நடுவில் வந்தார்கள். சபையில் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், பாஸ்டர் தான் ஏதோ ஒன்று பாடுறாரு அப்படின்னு நினச்சா, இந்த கும்பல் எல்லாம் யார் பச்சை ப்ளூ சிகப்புன்னு ஒரு மாதிரி இந்த ஜனங்கள் யாருன்னு தெரியல, ஆனால் ஆந்திரா ஜனங்கள் உள்ள எல்லாம் நேராக உள்ளே வந்து ஃப்ரண்ட் ரோவில் வந்து எல்லாம் உட்காந்து கொண்டார்கள். முடித்த உடனே பாடல் முடித்தோடனே நான் அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா நீங்கள் எல்லாரும் அப்படின்னு. நாங்கள் எல்லாருமே இங்கே பின்னால் ஒரு இடத்துல வந்து தங்கி இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு சொந்த ஊர் நெல்லூர். நீங்கள் பாடின இந்த பாட்டு ஏறக்குறைய எல்லா சர்ச்சுகளிலையும் பாடுவாங்க, நாங்களும் சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டுருக்குறோம், ஆனால் ஞானஸ்தானம்லாம் நாங்கள் இன்னும் எடுக்கலை. ஆனால் இங்கே கேட்டோம் பக்கத்தில் ஏதாவது நல்ல சர்ச் இருக்குதான்னு சொன்னப்போ உங்கள் சர்ச்சை காண்பிச்சாங்க, அதனால் வந்தோம். கரெக்டாக நாங்கள் உள்ள படியேறும் போது எண்ணி தரிச்சுனா எழுதி அடிக்கினா நீங்கள் பாட்டுன்னு கேட்டபோது எனக்கு ரொம்ப சந்தோஷம், இதுதான் கர்த்தர் நமக்கு காட்டுற சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தோம்னு சொல்லிட்டு அதிலிருந்து அவங்க வாரம் சபைக்கு வர ஆரம்பித்தாங்க. ஒரு 3 வாரம் முடிஞ்ச உடனே அங்கே ஒருத்தர் பார்த்து என்ன கேட்டார், நாங்கள் பின்னால் தங்கி குடிசை போட்டு தங்கி இருக்கிறோம், நாங்கள் வந்து ரயில்வேயில் போடுற கல்லுகள் உடைக்கிற வேலையில் இருக்கிறோம், நாங்கள் நெல்லூர்லேருந்து இங்கே வந்து கல்லுகள் உடைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், வரேன், நாங்கள் வந்து சண்டே ஈவினிங்ஸில் வந்து உங்கள் மத்தியில் சுவிசேஷம் சொல்லலாமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு கூடவே டிரான்ஸ்லேஷனுக்கு சுரேஷ் தம்பி இருக்கிறாரு அந்த சந்தோஷத்தோடு சொன்னேன். அவங்க வாங்கையான்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி மாலை வேளையில் அவங்க ஒரு 30-40 பேர் அங்கே, அதாவது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் கூடுவார்கள். நாங்கள் இங்கேருந்து போய் இந்த பக்கத்தில் மணலிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல அவங்க தங்கியிருந்த குடிசைகளின் நடுவில் நின்று கொண்டு தெலுங்கில் அவங்க பாட நாங்கள் பாட பிற்பாடு நான் செய்தி கொடுக்க டிரான்ஸ்லேட் பண்ண நடந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் நாங்கள் அப்படி தான் அந்த ஈவினிங் ப்ரோக்ராம்காக போயிருந்த போது ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போனால் எல்லாம் ஒரு வீட்டுக்குள்ளே விழுந்து எல்லாம் ஒரே கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன மீட்டிங்க்கு யாரும் வரலையா என்னன்னு உள்ளே போய் பார்த்தா ஒருத்தருக்கு அப்படியே உயிர் இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மரண அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தார். என்ன படத்தோடனே அவங்க ஐயா வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, நான் உள்ளே போயிருந்தேன், ஆண்டவரே இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்வீரானால் இதன் மூலமாக இந்த ஜனங்க உண்மை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு நீ ஞானஸ்தானம் எடுப்பதற்கு நல்லா இருக்குமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக அந்த நாடிலே அதான் மூச்சு பேச்சு தான் ஒரு மாதிரி எடுத்து ஒரு மாதிரி ஆகிட்டு இருக்கிறார் அந்த நிலைமை. உடனே நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேணாம், கத்தடிப்ப நம்ம மத்தியில் அற்புதங்களை செய்வான்னு சொல்லிட்டு அவர் உடம்புல மேலே கையை வச்சு அந்த நாளிலே கர்த்தர் சொன்னபடி நான் செபித்தேன். செபித்து முடிச்ச ஒரு 1/2 மணி நேரத்துக்கெல்லாம் அவர் எழுந்து தெளிவாக உட்கார்ந்து கொண்டார். உடனே அந்த இது வந்து அங்கே கூட்டத்துக்கு வந்திருந்த அத்தனை பேரும் ஞானஸ்தானம் எடுக்காத ஜனங்கள் எல்லாரும், ஐயா அடுத்த வாரம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நம்ம சபைக்கு நாங்கள் வரும்போது எங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பீங்களா அப்படின்னாங்க. சந்தோஷமாக அந்த நாளிலே ஒரே ஒரு பாட்டுக்கு ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 தெலுங்கு ஆத்துமாக்களை கத்தர் அந்த நாடிலே தந்து கத்தர் அவருடைய நாமத்தை கத்தர் மகிமைப்படுத்தி கொண்டார். எனக்கு அருமையானவர்களே, பெரிய பாடலாம் நான் பாடலை, ஒரு பாட்டை கேட்டு கற்றுக்கொண்டு பாடினேன், அவ்வளோதான். அதை பாடின அந்த ஒரு பாடலுக்கு அத்தனை ஆத்துமாக்களுக்கு கர்த்தர் தந்து அவர் தொடர்ந்து சபைக்கு வந்து பிற்பாடு அவங்க வேலையெல்லாம் முடிஞ்ச பிற்பாடு நாங்கள் எங்கள் ஊரில் போய் அங்கே இருக்கிற தெலுங்கு சபைகள் எங்களுக்கு நிறைய இருக்குது ஐயா, அங்கே போய்ட சொல்லிட்டு சந்தோஷமாக அவர்களை வழி அனுப்பி வைக்க கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தர் சொல்லும்போது கீழ்ப்படிவோம்.
அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். ஒருவேளை பாஷையில் ஒருவேளை நான் சிரிப்பாங்களோ, நம்ம தப்பாக பாடினோம், தப்பாக பாடுறோமோ ரைட்டாக பாடுறோம், உலகம் நமக்குள்ள இருந்து ஆண்டவர் பேசவும் செய்யவும் பாடவும் தயாராக இருக்கிறார். நாம் செய்யும்போது அதற்குண்டான பலனை கர்த்தர் நமக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் செய்ய நினைத்தது தடைப்படாது. பிற்பாடு எனக்கு தெலுங்கு இந்த மாநிலங்களிலே நிறைய இடங்களிலிருந்து அழைப்பு வந்து கர்த்தருடைய கிருபையினாலே போய் அந்த இடங்களிலே அந்த கன்வென்ஷன்ஸ் மீட்டிங்ஸில் பேச கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நீர் சொன்னதை கர்த்தாவே நாங்கள் உடனடியாக கீழ்ப்படிந்து அதற்குண்டான சின்ன முயற்சிகளை எடுத்து நாங்கள் செய்யும்போது உடனடியாக அதற்குண்டான பலனை எங்களுக்கு தந்து கொள்ளை பொருளான ஆத்துமாக்களை கொடுத்ததற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து உமக்கு கீழ்ப்படிந்து கர்த்தாவே வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.